மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் தான் கேஜிஎஃப். இந்த படத்துடைய முதல் மற்றும் இரண்டாம் பாகம் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றதுக்கு அடுத்தபடியாக மூன்றாம் பாகம் குறித்து ஒரு தரமான அப்டேட்டை இயக்குனர் பிரசாந்த் நீல் அவருமே கொடுத்து வந்திருக்கார். நீண்ட காலமாக பாத்தீங்கன்னா அகலபாதத்தில் கிடந்த கன்னட சினிமாவை சத்தமில்லாமல் தூக்கி நிறுத்திய கேஜிஎஃப் திரைப்படம் கடந்த 2018ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளிவந்தது. பிரசாந்த் நீல் இயக்கிய இந்த திரைப்படத்தில் யாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்க ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வசூல் சாதனையுமே படைத்து வந்தது. அதே போலதான் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான கேஜிஎஃப் உடைய இரண்டாம் பாகம் 1000 கோடிக்கு மேல் அதிகமாக வசூல் அளவில் அலரவிட்டிருக்கு. இந்த படத்துடைய முதல் 2 பாகங்களுக்குமே சினிமா ரசிக மத்தியில ஏகபோக வரவேற்பு இருந்ததால மூன்றாம் பாகம் எப்பொழுது தயாராகும் என்ற எதிர்பார்ப்பு ரசிக மத்தியிலுமே நிலவி வந்திருக்கு. இதற்கிடையில இயக்குனர் பிரசாந்த் நீல் இந்த படத்துடைய மூன்றாம் பாகம் குறித்து தற்பொழுது பேசி வந்திருக்காரு. அதாவது கேஜிஎஃப் உடைய மூன்றாம் பாகம் நிச்சயம் நடக்கும், அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு, அனைத்தையுமே திட்டமிட்டு கேஜிஎஃப் மூன்றாம் படப்பிடிப்பை விரைவில் துவங்கும் என தெரிவித்திருக்காரு. மேலும் கோலிவுட் ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக ஒரு மாசான தகவலுமே வெளியிட்டு வந்திருக்காரு. அதாவது இந்த திரைப்படத்தில் கோலிவுட்டில் டாப் பிரபலம் ஒருவர் வில்லனாக நடிக்க இருப்பதாகவும் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புமே வெளிவர இருக்கா. அந்த பிரபலத்துடைய பெயரை இவர் குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அவர் நம்ம ஏகே தான் என ஒரு தகவல்கள் லீக் ஆகியிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்மையில அஜித் சார் பிரசாந்த் நீல் சந்திப்பு நடந்திருப்பதாகவும் ஆகையால இந்த தகவல் உறுதியாக அதிகப்படியான வாய்ப்புமே இருந்து வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.